கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 27/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம். காலை 7:23 வரை, பின்பு பூஷம் நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை துதியை திதி. இரவு 11 மணி வரை, பின்பு திருதியை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம் காலை 7 மணி வரை, பின்பு யோகம் சரியானதாக இல்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 பிற்பகல் 12 மணி வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை காலம் காலை 7:30 காலை 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் சந்திரன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைந்துள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் புதன் இணைந்துள்ளார். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. தாய் வழி உறவினர் வருகை உண்டாகும். அலுவலக பொறுப்புகள் சற்று அதிகமாகும். அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். தடைகள் யாவும் விலகிவிடும். குழந்தைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகளில், கூட்டு முயற்சிகளில், நண்பர்களுடன் இணைந்து செய்யும் முயற்சிகளில் யாவும் வெற்றி உண்டாகும். வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் கேஸ் விஷயமாக, பணம் விஷயமாக வந்து போகும். எனினும் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சி உண்டாகும். திடீர் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். இதுவரை எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனம் கொள்வது நல்லது. எதிர்பார்த்த தனவரவும் வியாபாரிகளுக்கு அதிகமான லாபமும் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் புதன் இணைந்துள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் குருவும் இணைந்துள்ளதால் இன்றே ஒரு சில யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். திடீர் பணவரவு வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் தொடர்பு உண்டாகும். அலைச்சல்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். தந்தை வழி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அனாவசிய செலவுகள் உண்டாகும். அலுவலக பணியில் ஏற்பட்ட தடங்கல்கள் யாவும் விலகும். நினைத்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். உடன் இருப்பவர்களிடம் சற்று கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். மனதில் சற்று வெறுப்புகள் தோன்றி மறையும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். திடீர் ஆதாயம் தனவரவு உண்டு. வியாபாரிகளுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களால் சற்று பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரிகளுக்கு தனவரவு அதிகமாகும். கணவன் மனைவியிடையே கலகங்கள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். திடீர் பயணத்தால் சற்று அலைச்சல்களும் உண்டாகும். விரைய செலவுகளும் வந்து சேரும். எனினும் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனுடன் புதன் இணைந்துள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் குருவும் உள்ளதால் சகோதரர்களால் சில சொத்து பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சிறு கலகங்கள் வந்து போகும்.
தாயாரின் அன்பும் ஆதரவும் அதிகமாகும். வருமானம் அதிகரிக்கும். தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். படிப்பு சம்பந்தமாக பிள்ளைகளின் வாழ்விற்காக முயற்சிகள் செய்வீர்கள். வேலை வாய்ப்பிற்காக வெளியூர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். கேஸ் வழக்குகள் வெற்றியாகும். இடம் மாற்றம் பதவி மாற்றம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கடன் தொல்லைகளுக்கு உதவியும் கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்று அமையும். கடகராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திரன் இருப்பதால் சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். திடீர் மகிழ்ச்சியும் திடீர் மன வருத்தமும் கொள்வீர்கள். நண்பர்களுக்குள் சற்று பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளவும். கடன் பிரச்சனைகள் சற்று தொல்லை இருந்தாலும் பண உதவி கிட்டும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளால் சற்று மன வருத்தங்கள் கொள்வீர்கள். குடும்பத்தில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எதிரி தொல்லைகளால் சற்று சிரமங்கள் ஏற்பட்டு விலகும். வியாபார விஷயமாக வெளியூர் அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகும். சற்று பணங்களும் விரயமாகலாம். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். மனக்கட்டுப்பாடு அவசியம். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக சற்று மன வருத்தமும் ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் தொழிலில் வெற்றி உண்டாகும். இனிப்பு சம்பந்தமான தொழில்களில் லாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகவும் தனலாபமும் அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்கவும். பெண்கள் விஷயத்தில் சற்று பொறுமையாக ஈடுபடவும். ஏனென்றால் பணத்தை கொடுத்துவிட்டு ஏமாற வேண்டாம். இன்று கணவன் மனைவியிடையே பணம் சம்பந்தமாக கலகங்கள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் சற்று பிரச்சனைகளும் குடும்ப சொத்து தர்க்கங்களும் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாகும். அதில் மன வருத்தம் கொள்ளாமலும் வாய் வார்த்தைகளை விடாமலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். இன்று மன நிம்மதி சற்று குறைந்தாலும் சில மன நிம்மதியும் உங்களுக்கு இன்று வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்திற்காக செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் புதனும் இணைந்துள்ளார். வார்த்தைகளில் உள்ள கடுமையை சற்று குறைத்து விடுவது நல்லது. தேவையில்லாத கோபங்களால் சற்று இரத்த அழுத்த நோய்க்கு சற்று மருத்துவ உதவியும் தேவைப்படும். செலவுகள் குடும்பத்திற்காக அதிகமாகவே இருக்கும். இன்று பதட்டமுடன் காணப்படுவீர்கள். பணவரவு சம்பந்தமாக குழப்பங்களும் சற்று கடன் தொல்லைகளும் உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கள் இன்று தீர்ப்பதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று துன்பத்தை தந்தாலும் அதற்கு உதவுவதற்காக நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வாகன சம்பந்தமாக திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். வீண் செலவுகளை ஏற்றுக்கொண்டு சங்கடப்படும் சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சேரும். பயணங்களால் அலைச்சல்களும் விரைய செலவுகளும் உண்டு. குழந்தைகளின் விஷயத்தில் அக்கறை உண்டாகும். பதவி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும் வாய்ப்பும் உண்டு. திடீர் கோபம் சம்பந்தமான பேச்சுகளால் சில வாய் வார்த்தைகளால் சில சங்கடங்களும் நண்பர்களுக்குள் சற்று மன வருத்தங்களும் கொள்வீர்கள். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். புதிய பொறுப்புகளால் மனத்தடுமாற்றங்களும் உண்டாகும். திடீர் அரசு வழி ஆதாயம் உண்டு. வியாபாரிகளுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகவும் தனலாபமும் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். இன்று சற்று மன நிம்மதி மதியத்திற்கு மேல் உங்களுக்கு உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன். கடினமான முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகும். தாய் வழி உறவால் ஆதாயம் கிட்டும். தாய் வழி உறவினர் மூலமாக உங்களுக்கு சுப வார்த்தைகள் வந்து சேரும். புதிய பொறுப்புகள் பதவி இடமாற்றம் உண்டாகும். சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. கேஸ் வழக்குகள் வெற்றியாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்பால்
எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். தாயார் வழி அனுகூலமான செய்தி உண்டாகும். திடீர் பயணங்களால் தனவரவு அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக சேமித்த பணம் வேறு விதமாக செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். உங்களது தனித்திறமையால் பாராட்டுகள் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். என்று நிம்மதி நிறைந்த நாளாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்த நாளாகவும் என்று உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, தசமஸ்தானத்தில் விரையாதிபதி யோகாதிபதியான புதன் இருப்பதால், சந்திரனும் இருப்பதால் யோகம் நிறைந்த நாள். நினைத்த காரியங்கள் யாவும் என்று வெற்றியாக நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக அதற்கான மருத்துவ உதவி எடுத்து வந்த இளம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்திற்கான இனிய செய்தியும் வந்து சேரும். வேலை விஷயமாக வெளியூர் பயணம் கை கொடுக்கும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உண்டாகும். திடீர் ஆதாயம் தனவரவு வந்து சேரும். இடம் மாற்றம் பதவி மாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். வியாபார விஷயத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கேஸ் விஷயமாக இதுவரை ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வாகன சம்பந்தமாக சற்று செலவுகள் வந்து சேரும். பிள்ளைகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். இன்று ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் புதனுடன் உள்ளார். புதிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகும். எதிரி தொல்லைகள் நீங்கும். முன்கோபம் தடுமாற்றம் அலைச்சல்கள் சற்று அதிகமாகும். திடீர் நல்ல செய்தியும் சுப செலவுகளும் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். நண்பர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விடவும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண்பீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். கையிருப்பு நண்பர்களுக்காக கரையும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. வியாபார விஷயத்தில் கவனமாகவும் பண சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனங்களும் கொள்ளவும். கேஸ் வழக்குகளுக்காக சற்று செலவுகளும் உண்டாகும். தந்தை வழி ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். நாட்பட்ட காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் கொள்வது நல்லது. பண விஷயத்தில் மற்றும் தொழில் விஷயத்தில் பயணங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. எதையாவது மறந்துவிட்டு இன்று பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்பத்தில் இன்று சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். எதிரி தொல்லைகளும் மற்றும் அதிகாரிகளால் சற்று மனக்கசப்பும் உண்டாகும். தொழிலில் சற்று கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளில் கவனம் கொள்வது நல்லது செய்யும். முடிவுகளை எடுக்கும்போது ஒரு முறைக்கு 3 முறை யோசித்து முடிவுகள் எடுக்கவும். நண்பர்களுடன் இன்று கவனமாக பேசவும். குடும்பத்தில் உள்ளவர்களால் தேவையில்லாமல் கலகங்கள் செய்ய குடும்பத்தினர் வருவார்கள். அவர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அமைதியாக விலகி செல்வது நல்லது செய்யும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். சற்று தடுமாற்றங்களும் உண்டாகும். எதிலும் சற்றே கவனமுடனும் இருப்பது என்று உங்களுக்கு நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை கொள்வது நல்லது. மருத்துவ உதவியும் தேவைப்படும். கேஸ் வழக்குகளில் சற்றே பிரயாசைகள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டாகும். என்று எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். எனினும் நிம்மதியாக இருக்க வேண்டிய நாள்.
மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரனுடன் புதன் இணைந்துள்ளார். தொழிலில் இருந்து வந்த மனக்கலக்கம், மனக்குழப்பங்கள் நீங்கும். தொழிலில் லாபங்கள் அதிகமாகும். பயணங்களால் வெற்றி உண்டாகும். பயணங்கள் நிமித்தம் எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். பெரியவர்களுக்காக சற்று மருத்துவ உதவிகள் தேவைப்படும். வெளியூர் வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த உதவியும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். விவசாயத்தில் விளைபொருள்களால் அதிக லாபம் உண்டாகும். விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் தன லாபம் உண்டு. குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு தொடர்பால் புதிய நண்பரின் அறிமுகம் கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வீர்கள். ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் நினைத்த காரியம் நிறைவேறும். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் தீரும். மனைவி வழி ஆதாயம் உண்டு. பிள்ளைகளுக்காக கல்விக்காக செலவுகள் செய்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். மனமகிழும் செய்தி வந்து சேரும். எதிரி தொல்லைகள் சற்றே தொல்லை அதிகமாகவே இருக்கும். எனினும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். புதிய வாய்ப்புகள் தொழிலில் உண்டு. குடும்பத்தில் சற்றே நிம்மதி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரனுடன் புதனும் இணைந்திருப்பதால் தடுமாற்றம், மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். எதிரி தொல்லைகளும் எதிர்ப்புகளும் வலுவாகவே இருக்கும். நிதானமாக பேசுவது நல்லது செய்யும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கடன் தொல்லைகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். நாட்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். வியாபார விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். பயணங்கள் நிமித்தம் புதிய தனவரவு உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். திடீர் விரய செலவுகளும் குடும்பத்தில் வந்து சேரும். பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பெரியவர்களுடன் மோதல், கருத்து வேறுபாடுகள் காரணமாக குழப்பங்களும் மனக்கசப்புகளும் ஏற்பட்டு விலகும். பண விஷயமாக அலைச்சல்கள் உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மனைவியின் மூலமாக சொத்து தர்க்கத்திற்கான பிரச்சனைகளும் வலுக்கும். இறுதியில் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக அமையும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றியுடன் தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உங்களது ராசியில் 5ஆம் இடத்தில் பாவகாதிபதி புதனுடன் சந்திரனும் இணைந்துள்ளதால் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் மனச்சுமையும் கடன் தொல்லையும் சற்று அதிகமாகவே இருக்கும். நிதானமாக பேசுவதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் கோபத்தை சற்று குறைத்து கொள்வதும் உங்களுக்கு நல்லது செய்யும். சகோதர சகோதரிகளிடமிருந்து கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகவே இருக்கும். திடீர் தலைவலி, மனக்குழப்பங்கள் உண்டாகும். நண்பர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வீர்கள். கோபத்தை காண்பிக்க வேண்டாம். கோபத்தை குறைத்து கொள்வது உங்களது ஆரோக்கியத்திற்கு நல்லது செய்யும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அலைச்சலும் பணச்செலவுகளும் உண்டாகும். திடீர் பதவி மாற்றம், இடம் மாற்றத்தால் மனச்சுமை அதிகமாகும். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளின் உயர்கல்விக்காக பணச்செலவுகள் வந்து சேரும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சற்றே கலகங்கள் ஏற்பட்டு விலகும். அதுவும் பணம் சம்பந்தமாகவே இருக்கும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்ப சொத்து தர்க்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். எனினும் அலுவலக பணிச்சுமையும் சற்று அதிகமாக இருக்கும். மறைமுக எதிரி தொல்லையும் அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். கடல் கடந்து பயணத்தால் எதிர்பார்த்த உதவியும் வரவேண்டிய நற்செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் உடல்நிலைக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். திடீர் பயணங்களால் உங்களுக்கு புதிய நண்பர்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது.
வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். மருத்துவ தொழிலில் மற்றும் கல்வி சம்பந்தமான தொழிலில், பணம் சம்பந்தமான தொழிலில், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தனலாபம் அதிகமாகவே இருக்கும். இன்று மனமகிழ்ச்சியும் சற்று மன வருத்தமும் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.